இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்த்தோன்னா, முந்திரி பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்பைசி மசாலா கேஷ்யூ. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகணுன்னு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா முந்திரி பருப்பு சாதாரணமாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. நெய்யில் வறுத்து கொடுத்தா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேருக்கு நெய் பிடிக்காது, அதனால் நெய்யில் வேணாம்பாங்க. அதனால் இது மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு, மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசியான மசாலா கேஷ்யூ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்லலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.